ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் பேர் ஷேடோ. நான் உங்கள் ஷேடோஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ எங்கேப்பா நீட்டாக அப்படி டிப்டாப்பாக கிளம்பி போறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு டைம் என்னென்னா ஒரு சைனீஸ் சாப்பாடை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஓசியில் சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறோம். ஸோ கடை எப்படி என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு சொன்னால அவர் தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இன்னைக்கு அண்ணனோட தான் நம்ம சைனீஸ் சாப்பாடை ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் ஹாய். எல்லாமே வேணாம் வெறுத்து போகிறப்ப அண்ணன் தான் என்னை மோட்டிவேட் பண்ணி நீ பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு எனக்காக அண்ணன் சொன்னார். ஸோ அதே மாதிரி எங்கெங்கே என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு அண்ணனுக்கு தெரியும், அதனால் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இனி வரக்கூடிய வீடியோக்களை எங்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவு ஷார்ட்ஸாக போடாமல் vlog-ஆ போகிற மாதிரி பார்க்குறேன். எனிவே உங்கள் சப்போர்ட் நீங்கள் வழக்கமாக கொடுத்துட்டே இருங்க. சரி கண்ணி பண்ணிட்டே போகுமா? ஓ சாமி வேற. ஸோ நமக்கு முன்னாடி அண்ணன் போய் ஆர்டர் பண்ணிட்டாரு. என்னென்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நிறைய ஐட்டம் இருக்கான். பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு, ஆக மொத்தம் 10 புல்லு. சரி ஒரு 3 ஐட்டம் மட்டும் சொல்லிருக்கேன். சரி ஓகே. சின்ன கடையை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ள வந்துட்டோம்னு வைங்களேன், மெயினாக வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பூண்டு மிளகா ஸ்பைசிக்கு. ஆர்டர் பண்ண ஒரு விஷயம் அண்ணன் என்ன சொன்னார்னா, நாசி கோரிங், மீகுன் கோரிங், இக்கான் யூன்னு சொன்னார். ஸோ இக்கான் யூ இது என்ன மாதிரியான மீன் வகைன்னு பார்த்தீங்கன்னா திருக்கமீனில் செய்வாங்க. ஸோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. நான் இது வரைக்கும் திருக்கமீன் சாப்பிட்டதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். அதே மாதிரி மலேசியாவில் என்ன மாதிரியான விஷயம் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு அப்படிங்கிறதோடையும் அடுத்தடுத்து நான் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன். அண்ணன் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தம்பி சாப்பிடுவேன். ஒரு மரியாதைண்ணே. இருந்தாலும் அண்ணன் சாப்பிட்டு தம்பி சாப்பிடுவேன். அது ஒரு மரியாதை, ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அண்ணன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. வாங்க சாப்பிடுங்க. அண்ணன் வந்து தாய்மையை மிஞ்சிட்டாரு. எனக்காக சாப்பாடு எடுத்து எங்கள் அம்மா மாதிரி எனக்காக தட்டில் போட்டு வைக்கிறாரு. உண்மையிலே அண்ணே இந்த விஷயத்துக்காக நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரிலண்ணே. இந்த கைக்கு ஏதாவது பண்ணுண்ணே. அங்கே அப்போ போட்டுருண்ணே. மலேசியாவிலேருந்து போகிறப்போ தம்பி உங்களுக்காக போட்டுருண்ணே. ஸோ சீன ஃபுட்டு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ வாங்க சாப்பிடுவோம். உண்மையிலே வேறு லெவல் தான் சொல்லணும். சின்ன சின்ன விஷயம் நம்ம ஊரில் சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்க்கும் இதுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் தான். பட் வந்து டேஸ்ட் வைஸ்ன்னு பார்த்தா அதை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நான் மலேசியா வந்து 3 வருஷம் ஆச்சு. இந்த 3 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சின்ன சாப்பாடு ட்ரை பண்ணுறது. உண்மையிலே சொல்கிறேன் சான்ஸே இல்லை, வேறு லெவல்னு சொல்லலாம். ஏன்னா திருக்கமீன் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை என் வாழ்க்கையில். ஸோ நீ தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வேறு லெவல்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த கறியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஊரில் அந்த வயசான பாட்டி எங்கள் அம்மாச்சி இருக்காங்க, அவங்க முதல் நாள் அந்த மீன் குழம்பு வைப்பாங்க. வச்சுட்டு மறுநாள் அது சாப்பிட்றப்ப என்ன ஒரு ஃபீலோ ஆகும்போது எங்கள் அம்மாச்சி பண்ணுற ஒரு இதுனா பாத்திரத்தை பண்ண மாட்டாங்க, மண் பானையில் பண்ணுவாங்க. இன்னும் அந்த ஃபீல் இப்போ நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணதோடு சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த டேஸ்ட் சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கடைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாசி கோரிங், இந்த இக்கான் யூ அதை ட்ரை பண்ணுங்கள். அடிபொலி. மீகூனும் ஓகே ஒத்தாக இருக்குங்க. கடையோட நேம் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஃபிஷ் வில்லேஜ்னு போட்டிருக்கு. கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கே மேலே போர்டு வச்சுருப்பாங்க, ரெஸ்டாரண்ட் ஃபிஷ் வில்லேஜ்னு சொல்லியிருப்பாங்க. சாப்பாடு உண்மையிலே வேறு லெவல் தான் சொல்லுவேன். ஏன் உண்மையிலே நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது எனங்கிறத சொல்லுங்கள். லவ் இட் ஆஃப் ஷேடோ ஃபேமிலி. நாங்கள் ஷேடோ பாய். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே இன்றைக்கி சிறப்பாக முடிஞ்சானே சாப்பாடு ஓகேவா? சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய். சரி ஓகே பார்ப்போம்.